கத்தாழை ஜூஸ் செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். இதுதான் கத்தாழை. கிரீன் கலர் மேல் தோல் இருக்குல்ல, அதை எடுத்துடணும். உள்ளே இருக்கிற வெள்ளைக்கல் ஜெல் இருக்கும், அதுதான் இது. இதை நாம் 6 முறை வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நான் 6 முறை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 டம்ளர் மோர், தேவையான அளவு உப்பு. இப்போ நாம் இந்த ஜெல்லை ஒரு பலகை மேலே வச்சுட்டு கத்தியில் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த கட் பண்ண பீஸை மிக்ஸி கப்பில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக நம்ம எடுத்துக்கணும். மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற மோர், உப்பு, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ஊற்றிட்டோம். இதை நம்ம கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ ஜூஸு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கும், எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும், மலச்சிக்கலும் ஏற்படாது, உடம்பு சூட்டை தணிக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். உணவே மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.